ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு பர்சன்டேஜ் சீரீஸில் கிளாஸ் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an examination, a student who got 20% marks failed by 30 marks, but another student who got 32% marks got 42 marks more than the required mark to pass. Find the maximum, okay, number of digit இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக், இது நம்பர் ஆஃப் டிஜிட் இல்லை. ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். ஓகேங்களா? ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க். இப்போ என்னன்னா, இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் கொஸ்டின் தான். ஓகேங்களா? இதுல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா 20% வாங்கியிருக்கிறாரு. ஆனா ஃபெயில்டு பை 30 மார்க்ஸ். ஆக்சுவலா ஃபெயில்டு பை 30 மார்க்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 30 மார்க் வித்தியாசத்துல ஃபெயில் ஆயிருக்கிறாரு. அப்படின்னா மீனிங் என்னன்னா, பாஸ் மார்க்கை விட 30 மார்க் கம்மியா எடுத்திருக்கிறாரு. ஆனா பர்சன்டேஜ் வைஸ் வந்து 20% வாங்கியிருக்கிறாரு. இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 32% வாங்கியிருக்கிறாரு. ஆனா இவரோட மார்க் எப்படி இருக்குன்னா 42 மார்க்ஸ் மோர் தென் த ரெக்யூர்ட் மார்க் டு பாஸ். பாஸ் மார்க்கை விட 42 மார்க் ஜாஸ்தியா இருக்கு. அப்படின்னா ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க். அப்போ அந்த எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க் என்ன, அந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் நடத்துனாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட விஷயம் வந்து அந்த பாஸ் மார்க் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? இந்த பாஸ் மார்க் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ மொதல் ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் மார்க்ல இருந்து 30 மார்க் கம்மியா வாங்கியிருக்கிறாரு. ஆனா அவரோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20%. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து வாங்கின ஸ்கோர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? 20% இருக்கு. இந்த 20% வந்து இந்த பாஸ் மார்க்கை விட எவ்வளோ கம்மியா இருக்குன்னா 30 மார்க் கம்மியா இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்னா, இந்த 20%க்கும் இந்த பாஸ் மார்க்குக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 30 மார்க்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த 20%க்கும் இந்த பாஸ் மார்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ மார்க்? 30 மார்க். ஓகேவா? இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? 32% வாங்கியிருக்கிறாரு. இவரு பாஸ் மார்க்கை விட எவ்வளோ ஜாஸ்தியா இருக்காரு? 42 மார்க் ஜாஸ்தியா இருக்கிறாரு. அப்போ பாஸ் மார்க்ல இருந்து இவரோட மார்க்குக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோன்னா 42 மார்க். கிளியரா புரியுதா? இந்த 20%க்கும் இந்த பாஸ் மார்க்குக்கும் உள்ள இன்டர்வல், இதுக்கு இடையில எவ்வளோ மார்க் நான் தாண்டி வரணும்? 20%ல இருந்து நீங்க பாஸ் மார்க்குக்கு வரணும்னா 30 மார்க் தாண்டி வரணும். அதே நீங்க பாஸ் மார்க்ல இருந்து 32% போகணும்னா எவ்வளோ மார்க் தாண்டணும்? 42 மார்க் தாண்டி வரணும். ஓகேவா? அப்போ பாருங்க, ஓவராலா நான் பார்க்கும்போது இந்த 20%ல இருந்து இந்த 32%க்கு நான் போறதுக்கு இங்க இருந்து பாஸ் மார்க்குக்கு ஒரு 30, அடுத்த பாஸ் மார்க்ல இருந்து 32க்கு ஒரு 42. அப்போ ஓவராலா எவ்வளவு மார்க் நான் தாண்டி வர வேண்டியிருக்கு? 72 மார்க். புரியுதா? இப்போ முதல் ஸ்டூடெண்ட் வாங்கின அந்த மார்க்குக்கும் ரெண்டாவது ஸ்டூடெண்ட் வாங்கின மார்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் எவ்வளவு? 72 மார்க்ஸ். அப்போ 20% வாங்குறவருக்கும் 32% மார்க் வாங்கினவருக்கும் மார்க்ல நான் டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளவு இருக்கும்? 72 இருக்கும். இப்போ கிளியரா புரியுதா? அப்போ பர்சன்டேஜ் வைஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 20%, ரெண்டாவது ஸ்டூடெண்ட் எவ்வளோ? 32%. அப்போ பர்சன்டேஜ்ல எவ்வளோ ஜாஸ்தி இருக்கு? 20, 32னா பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 12%. ஓகே, ஸோ இந்த 12%ஓட வேல்யூ தான் மார்க்ல பார்க்கும்போது பாருங்க, 20% வாங்கினவருக்கும் 32% வாங்கினவருக்கும் மார்க் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 70. ஓகேவா? ஸோ இப்போ 12% தான் எனக்கு 72னா 1% எவ்வளோன்னு பார்த்தா எவ்வளோ கிடைக்கும்? 6 கிடைக்கும். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் மார்க்னா 100% என்னன்னு பார்க்கணும். 1% 6னா 100%ங்கிறப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 600 கிடைக்குது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 600. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கான டைரக்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்னில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த 2 ஸ்டூடெண்ட் வாங்கின பர்சன்டேஜ் இருக்குல்ல, எங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 20%, ரெண்டாவது ஸ்டூடெண்ட் 32%. இந்த 2 பர்சன்டேஜுக்குமான டிஃபரன்ஸை லெஃப்ட் சைடு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ 32%, 20%. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜுக்கான டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு அந்த 2 பேரும் அந்த மார்க் கொடுத்துருக்காங்களா, ஒருத்தர் இவ்வளோ மார்க் கம்மி, இன்னொருத்தர் இவ்வளோ மார்க் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அந்த 2 மார்க்கோட டோட்டலை ரைட் சைடு எழுதிக்கணும். அப்போ 30 + 42. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எப்படி வந்துடும்னா 12% தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? 72 மார்க்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 12% 72னா 1%னா எவ்வளோ வருது? 6 வருது. அப்போ மேக்ஸிமம் மார்க்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 100%. அப்போ 100%னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 600 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். இது வந்து நான் புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, a candidate scoring x% marks in an examination and fails by a mark, while another candidate who scores y% marks get b mark more than the minimum required pass mark.
வாட் இஸ் த மேக்ஸிமம் மார்க் ஃபார் த எக்ஸாமினேஷன். இப்போ போன தடவை பார்த்தா அதே கொஸ்டின் தான். போன தடவை 2% கொடுத்தாங்களா, அதை இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, X% Y%ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்க் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளவர் ஏ மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்கிறாரு, ரெண்டாவது உள்ளவர் வந்து பி மார்க்கு பாஸ் மார்க்கை விட பி மார்க் ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாரு. இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் நம்பர்ஸாக கொடுத்தது இங்கே X Y A Bன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரியே நான் சால்வ் பண்ணலாம். நான் ஷார்ட்கட்டில் எப்படி போட சொன்னேன், ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை லெஃப்ட் சைடு எழுத சொன்னேன். அப்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ளவர் X% வாங்கியிருக்காரு, ரெண்டாவது உள்ளவர் Y% வாங்கியிருக்காரு. அப்போ 2% ஜாஸ்தி பார்த்தா ரெண்டாவது உள்ள Y% தான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இவர் வாங்கின மார்க் தான் பாஸ் மார்க்கை விட ஜாஸ்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளவர் வாங்கின மார்க் பாஸ் மார்க்கை விட கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்போ லெஃப்ட் சைடு டிஃபரன்ஸ், பர்சன்டேஜுக்கான டிஃபரன்ஸ் எழுத சொன்னா, இப்போ Y% மைனஸ் X% ஈக்குவல் டு இந்த பக்கம் மார்க்கோட டோட்டல். மார்க் வந்து டோட்டல்னா என்ன வரும், A + B. அப்போ பாருங்க, Y% மைனஸ் X%னா இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், Y மைனஸ் X% ஈக்குவல் டு A + B. ஓகேவா? Y மைனஸ் X% தான் எனக்கு என்ன இருக்கு, A + B இருக்கு. அப்போ எனக்கு 1%ஓட வேல்யூ என்னவா இருக்கும், A + B by Y மைனஸ் X. எனக்கு என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமம் மார்க் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் மார்க்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும், 100% என்னன்னு பார்க்கணும். அப்போ 1%ஓட வேல்யூ வந்து எனக்கு A + B Y மைனஸ் Xனா 100%னா A + B by Y மைனஸ் X இன்டூ 100. ஸோ இதுதான் கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா புரியுதா? லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் இங்கே வந்து எனக்கு XY ABன்னு கொடுத்ததுனால அதை அப்படியே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ 1%ஓட வேல்யூன்னு பார்க்கும்போது இங்கே நான் கேன்சல் பண்ணும்போது இந்த Y மைனஸ் X இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ 1% மட்டும் இங்கே இருக்கும். இப்போ 100%னா இது அப்படியே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ரெண்டு சைடும். இப்போ 100%ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, A + B டிவைடட் பை Y மைனஸ் X இன்டூ 100. ஸோ இதுபடி பார்க்கும்போது நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும், மேலே A + B இருக்கணும், கீழே Y மைனஸ் X இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. John got 20% marks in an examination and failed by 10 marks. In the same examination, Jack got 35% marks which were 20 more than the minimum passing mark. Find the percentage of minimum marks required to pass. அப்போ இதில் என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மினிமம் மார்க் ரெக்யர்ட் டு பாஸ்னா இந்த கொஸ்டினில் அவங்க கேட்குறது பாஸ் பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் அவங்க வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கு முந்தின கொஸ்டினில் வந்து நமக்கு மேக்ஸிமம் மார்க் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே பண்ணலாம். பாருங்க, ஜான் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாரு, 20%. ஜாக் வந்து 35%. அப்போ டேரக்ட் ஷார்ட்கட் போடும்போது 20 35 டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும், 15%. அப்போ 15%ஓட வேல்யூ தான் நமக்கு மார்க்கில் பார்க்கும்போது ஜானு 10 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிருக்கிறாரு, ஜாக் வந்து 20 மார்க் மோர் அப்படி இருக்கிறாங்க. அப்போ 10 + 20னா எவ்வளோ வருது, 30. அப்போ 15%ஓட வேல்யூ தான் எனக்கு 30னா 1%னா 2வா. அப்போ மேக்ஸிமம் மார்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், 100%. அப்போ 100%னா 200. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ தான், அந்த எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க் வந்து நமக்கு 200. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா பாஸ் மார்க் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ பாஸ் மார்க்கும் கேட்கலாம், பாஸ் பர்சன்டேஜும் கேட்கலாம். பாஸ் மார்க் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஜான் எடுத்துக்கோங்க. ஜான் வந்து எவ்வளோ மார்க் வாங்கினாரு, 20% வாங்கினாரு. ஆனால் பாஸ் மார்க்கை விட எவ்வளோ கம்மியாக இருக்கிறாரு, 10 மார்க்கு கம்மியாக இருக்கிறாரு. அப்போ இதை வச்சு என்னோட பாஸ் மார்க்கை கொண்டு வந்துடலாம். பாருங்க, ஜான் 20%னா மொத்தமாக எக்ஸாம் எவ்வளோக்கு நடந்திருக்கு, 200க்கு நடந்திருக்கு. இப்போ ஜான் எவ்வளோ பர்சன்டேஜ், 20% வாங்கிறார். அப்போ ஜானோட மார்க் எவ்வளோ, 200ல் 20%னா எவ்வளோ வரும், 200ல் 10%னா 20, 20%னா 40. ஓகேவா? இப்போ ஜான் வாங்கின மார்க் எவ்வளோ, 40. ஆனால் ஜான் பாஸ் ஆகலை. ஜானு பாஸ் மார்க்கை விட எவ்வளோ கம்மியாக இருக்கிறாரு, 10 கம்மியாக இருக்கிறாரு. அப்போ பாஸ் ஆகணும்னா எவ்வளோ மார்க் ஜாஸ்தி என்ன வாங்கியிருக்கணும், 10 ஜாஸ்தி வாங்கியிருக்கணும். இப்போ பாஸ் மார்க் என்னவா இருக்கும், ஜான் வாங்கின மார்க்கு ப்ளஸ் ஒரு 10. பாஸ் மார்க்குங்கிறது எவ்வளோ தான், 50. பாஸ் மார்க்குங்கிறது எவ்வளோ, 50. இப்போ இது பாஸ் பர்சன்டேஜ், எவ்வளோ மார்க் எடுத்தா பர்சன்டேஜ் வைஸ். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினா பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு பாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணிக்கணும், பாஸ் மார்க் எவ்வளோ, 50. எவ்வளோக்கு, 200க்கு. 200க்கு 50 எடுத்தால் பாஸு, அதை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு இன்டூ 100. இப்போ கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 டைம்ஸ் வருமா, இங்கே கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது ஃபைனலாக, 25% வரும். ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கணும். பாஸ் மார்க் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஜான்ல இருந்து வரலாம், இல்லை ஜாக்ல இருந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ ஜாக்ல இருந்து வரீங்கன்னா இந்த 200ல் 35% எவ்வளோன்னு பார்க்கணும். 200ல் 35%ன்னு பார்க்கும்போது நமக்கு 70 கிடைக்கும். அப்போ ஜானோட மார்க் எப்படி இருக்கு, பாஸ் மார்க்கை விட 20 ஜாஸ்தி இருக்கு. அப்போ 70 - 20, அப்போ எனக்கு என்ன தான் வரப்போகுது, 50 தான் வரப்போகுது.
பாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது பாஸ் மார்க் எவ்வளோ, டினாமினேட்டரில் டோட்டல் மார்க்கு இன்டூ 100 போடும்போது நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கிடச்சிடும். இப்போ கிளியராக புரியுதுல? மேக்ஸிமம் மார்க் கேட்கலாம், அல்லது பாஸ் மார்க் கேட்கலாம், அல்லது பாஸ் பர்சன்டேஜ் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பாருங்க, ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ஸ் 20% மார்க்ஸ் அண்ட் ஃபெயில் பை 40 மார்க்ஸ் while another student who scores 32% மார்க்ஸ் gets 47 மார்க்ஸ் மோர் தென் த மினிமம் ரெக்யர்ட் பாஸ் மார்க். வாட் ஆர் த மேக்ஸிமம் மார்க் ஃபார் த எக்ஸாமினேஷன்? இது டைரக்ட் கொஸ்டின் தான், மேக்ஸிமம் மார்க் தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், 20% 32%னா டிஃபரன்ஸ் எவ்வளோ, 12%. ஓகேவா? ஸோ 12%ஓட வேல்யூ மார்க்கில் பார்க்கும்போது இங்கே 40, இங்கே 47, எவ்வளோ வரும், 87 வரும். அப்போ 12% தான் 87னா மேக்ஸிமம் மார்க் கேட்கறதுனால 100% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இது அப்படியே கேன்சல் பண்ண முடியுது, ஏன்னா 12 டேபிளில் போகாது. ஸோ 3 டேபிளில் போடலாம். அப்போ 4%ன்னு எவ்வளோ வரும், சரி 3 டேபிள்ஸில் போடும்போது 4 3s are 12, பட் 2 3s are 6, 9 3s are 27. ஓகேவா? அப்போ 4%ஓட வேல்யூ தான் எவ்வளோ, 29. இப்போ எனக்கு பாஸ் மார்க் வேணும்னா, சரி மேக்ஸிமம் மார்க் வேணும்னா எவ்வளோ பார்க்கணும், 100% எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போது 4லேருந்து 100 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணுறோம், இன்டூ 25. அப்போ எனக்கு 29 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருமோ அது என்னோட ஆன்சர். ஓகேவா? ஸோ 29 இன்டூ 25 எவ்வளோ வரும், 29 இன்டூ 25னா ஆன்சர் இஸ் 725. ஓகேவா? 29 இன்டூ 25னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்குது, 725. ஸோ கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கிளியரா? நெக்ஸ்ட் இது பாருங்க, கேண்டிடேட் ஃபெயில் பை 21 மார்க்ஸ் ஃப்ரம் த மினிமம் டு பாஸ் அன் எக்ஸாம் while another candidate scores 147 marks more than the minimum required if the difference in percentage secured by the both candidate is 40%. What is the maximum mark that can be scored in the said exam? அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுல மார்க் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வந்து பாஸ் மார்க்கை விட 21 கம்மியா இருக்கிறாரு, ரெண்டாவது கேண்டிடேட் வந்து பாஸ் மார்க்கை விட 147 ஜாஸ்தியா இருக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ரெண்டு பேருக்கும் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து எழுதுவோம். ஆனால் இவங்க என்ன கொடுத்துட்டாங்க, டேரக்டாகவே இஃப் த டிஃபரன்ஸ் இன் பர்சன்டேஜ் செக்யூர்ட் பை போத் த கேண்டிடேட் இஸ் 40%. அவங்க டேரக்டாக டிஃபரன்ஸே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் டேரக்டாகவே எழுதிடலாம். அந்த 40% தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த ரெண்டு மார்க்கோட டோட்டல். ஸோ 21 + 147 ரெண்டே ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும், 168. ஓகேவா? ஸோ 40%ஓட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ, 168. அப்போ மேக்ஸிமம் மார்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், 100% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 100% கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். பாருங்க, அப்போ 10%ன்னு எவ்வளோ வரும், 4 4s are 16, 2 4s are 8. அப்போ 10% வந்து 42னா 100% எவ்வளோவா இருக்கும், இன்டூ 10, 420. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 420. எல்லாமே ஒரே சிங்கிள் ஸ்டெப் தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, அடுத்தது இதோட மார்க் வந்து முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா, கமிஷன் வச்சு. ஓகேங்களா? ஸோ கமிஷன் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a company give 10% commission to his salesman on total sales and 2.5% bonus on the sales over 10,000 if the salesman earns rupees 2,875. find total sales. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து சேல்ஸ்மேனுக்கு கமிஷன் கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னு பாருங்க, gives 10% commission to a salesman on total sales. ஓகேங்களா? ஸோ டோட்டல் சேல்ஸில் 10% கமிஷன் கொடுக்குது. அது போக 2.5% போனஸ் சேல்ஸ், போனஸ் வந்து கொடுக்குது. போனஸாக கமிஷன், இதுவும் கமிஷன் தான். இந்த 2.5% கமிஷன் எதுக்கு அப்படின்னா, ஆன் த சேல்ஸ் ஓவர் 10,000. இப்போ கிளியரா புரியுதா? இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரி, ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒருவேளை ஒரு சேல்ஸ்மேன் வந்து 15,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட டோட்டல் சேல்ஸ் வந்து, இந்த கொஸ்டின் படி, இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த டோட்டல் சேல்ஸ் வந்து ஒருவேளை 15,000 ரூபாய்க்கு ஒரு சேல்ஸ்மேன் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு, வியாபாரம் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு கமிஷன் எப்படி கிடைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கமிஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த அவர் எவ்வளோதான் சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து அவரோட மொத்த சேல்ஸ் இருக்கு இல்லையா,
அந்த 15,000 இந்த 15,000த்துல 10%. ஓகேவா? 15,000த்துல 10%. அப்போ எவ்வளோ? 1,500. ஓகேவா? இது வந்து அவருக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய போனஸ். அந்த இருக்குல்ல 10% கமிஷன் டு இஸ் சேல்ஸ்மேன் ஆன் த டோட்டல் சேல்ஸ். அவரோட டோட்டல் சேலில் 10%, 1,500 ரூபாய். இது போக 2.5% வந்து போனஸ் சேல்ஸ். ஓகேங்களா? 2.5% போனஸ் அந்த கமிஷன் எதில் கிடைக்கும் அப்படின்னா ஆன் த சேல்ஸ் ஓவர் ₹10,000. 10,000 ரூபாய்க்கு மேலே அவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரோ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு தான் அவருக்கு 2.5% போனஸ் கிடைக்குது. இப்போ பாருங்க, இவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு? 15,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ 10,000 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ இருக்கு எக்ஸ்ட்ரா? 10,000 ரூபாய்க்கு மேலே பார்க்கும்போது எவ்வளோ இருக்கு? அந்த 5,000. அந்த 5,000க்கு தான் அவருக்கு அந்த 2.5% வந்து போனஸ் வந்து கமிஷன் கிடைக்குது. கிளியரா புரியுதா? அவரோட டோட்டல் சேலுக்கு 10% கமிஷன். அந்த எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ பண்ணியிருக்கிறாரோ அதுக்கு 2.5% கமிஷன். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? ஒரு 125 rupees வரும். இப்போ ஓவராலாக அவரோட கமிஷன் எவ்வளோ வருது பாருங்க, 1,625. இப்போ இதைத்தான் இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதே கண்டிஷனை கொடுத்துட்டு அவர் மொத்தமாக வாங்கக்கூடிய கமிஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 2,875. ஓகேவா? 2,875 ரூபா அவர் கமிஷன் வாங்கியிருந்தாருன்னா அவர் மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். கிளியரா? ஓகே, இப்போ இதை கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் சேலில் கமிஷன் பார்க்குறது, அடுத்து எப்படி எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதில் கமிஷன் பார்க்குறது. இந்த ப்ராசஸ் தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த கொஸ்டினில் இந்த ஃபைனலாக அவரோட டோட்டல் கமிஷனை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? டோட்டல் சேல்ஸை கேட்குறாங்க. இவ்வளோதான் டிஃபரன்ஸ். கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். சரி, ஓகே. கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முதல் என்ன பண்ணணும் அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. வந்து நமக்கு தேவை என்ன? அவரோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு வேணும். அந்த டோட்டல் சேல்ஸ் என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இவருக்கு கமிஷன் எப்படி கிடைக்க போகுது? அந்த டோட்டல் சேலில் 10%. அப்போ எக்ஸில் 10% கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் அந்த போனஸ் கமிஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவரோட மொத்த சேல்ஸில் 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தானே இந்த போனஸ் கமிஷன். அப்போ மொத்த சேல்ஸ்ல இருந்து என்ன பண்ணிக்கணும்? 10,000 ரூபாயை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அவரோட டோட்டல் சேல்ஸில் அந்த 10,000 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற காசு இருக்குல்ல, அதுக்கு தான் எவ்வளோ பர்சன்டேஜா? 2.5%. இப்படி அவருக்கு கிடைச்ச அந்த கமிஷன் அமௌண்ட் தான் எவ்வளோ? 2,875. கிளியரா புரியுதா? டோட்டல் சேலில் 10% ப்ளஸ் டோட்டல் சேல்ல இருந்து 10,000 ரூபா போக. அப்போ எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய்க்கு மேலே அவர் பண்ணக்கூடிய சேல்ஸுக்கு தான் இந்த 2.5%ங்கிறதுனால அவரோட டோட்டல் சேல்ல இருந்து 10,000 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ அந்த அமௌண்ட்டில் 2.5%, ரெண்டுக்குமான டோட்டல் தான் எவ்வளோ இருக்க போகுது? இப்போ 2,875 இருக்க போகுது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்னு கவனிச்சுக்கோங்க. இப்போ இது $100 இதெல்லாம் கேன்சல்லாம் பண்ண வேணாம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, 10x/100 இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஸ்டெப்பாகவே எழுதுறேன். இது வந்து என்னது? 10x/100. இப்போ இந்த 2.5/100 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டு கூட மல்டிப்ளை ஆகும். கரெக்டா? அப்போ ப்ளஸ் என்ன இருக்கும்? 2.5x/100 மைனஸ் 2.5/100 இந்த 10,000ஓட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 00க்கு 00 கேன்சல் ஆகிடும். 100 into 2.5ன்னு இருக்கும். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 250 கிடைக்கும். ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 2,875. ஓகே, இப்போ இங்கே ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வரும்? இங்கே 10x, இங்கே 2.5xனா 12.5x/100 ஈக்குவல் டு இந்த 250 இங்கே ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ 2,875 கூட 250 ஆட் பண்ணிடணும். 2,875 கூட 250 ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? ஒரு 3,125. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 12.5 இருக்குல்ல, இதையும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணுறேன். அப்போது இது 1 டைம்னா இது எவ்வளோ டைம்ஸ்? 8 டைம்ஸ். ஸோ ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா இந்த 8 கொண்டு என்ன பண்ணிக்கணும்? 3,125 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 25,000 கிடைக்கும். அப்போ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ 25,000. எதை எக்ஸ்ன்னு எடுத்தோம்? டோட்டல் சேல்ஸ் தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கிளியரா? கொஸ்டின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதுல்ல? டோட்டல் சேலை எக்ஸ்ன்னு எடுத்தேன். டோட்டல் சேலில் 10%, அடுத்த 10,000க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட். அதனால டோட்டல் சேலில் 10,000 மைனஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு 2.5%. அப்போ இது ரெண்டும் சேர்த்த டோட்டல் தான் நமக்கு எவ்வளோ? 2,875. இதை சால்வ் பண்ணி வரும்போது நமக்கு ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடச்சிருச்சு? 25,000 கிடச்சிருச்சு.
ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை வந்து இது வந்து ப்ராப்பர் மெத்தட் ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போடுறது. இப்போ இந்த கொஸ்டினே வந்து நம்ம எக்ஸாம்ஸில் போடும்போது இந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின் கேட்கும்போது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தரோட டோட்டல் சேல்ஸ் சரியா? இந்த டோட்டல் சேலை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒரு 10,000 அடுத்தது 10,000க்கு மேலே அவர் எவ்வளோ பண்ணுறாரு ஓகேங்களா? 10,000க்கு மேலே அவர் பண்ணக்கூடிய சேல் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லிட்டாங்க, அவரோட மொத்த சேல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மொத்த சேல்ஸுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் தர போகிறாங்க, 10% தர போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 10,000க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சேல் மட்டும் இருக்கு இல்லையா, அதாவது இதுக்கு மட்டும் எவ்வளோ தர போகிறாங்க அப்படின்னா 2.5% தர போகிறாங்க. கிளியரா புரியுதா? அவரோட மொத்த சேலுக்கும் 10% தர போகிறாங்க. அப்புறம் இந்த 10,000க்கு மேலே அவர் பண்ண இந்த சேலுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 2.5% கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை இப்போ நான் எப்படி அப்ரோச் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஒருவேளை கண்டிஷன் தான், ஒருவேளை மொத்தத்துக்குமே 2.5 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி மொத்தத்துக்கு 10 கொடுக்குறாங்க. ஒருவேளை மொத்தத்துக்குமே 2.5% கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், இங்கே ஆல்ரெடி 2.5 இருக்கு. அப்போ ஓவராலாக 2.5 வரணும்னா எதை ஆட் பண்ணிக்கணும், இங்கே ஒரு 2.5 நான் ஆட் பண்ணிக்கணும். இது கண்டிஷன் தான். இப்போ நான் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன், இப்போ ஒருவேளை எக்ஸ்ட்ராக்கு மட்டும் 2.5 ஓகேங்களா, எக்ஸ்ட்ராக்கு மட்டும் 2.5 கொடுக்காம மொத்தத்துக்குமே நான் 2.5 கால்குலேட் பண்ணேன்னா என்ன பண்ணி ஆகணும், இந்த 10,000க்கும் 2.5 கால்குலேட் பண்ணுமா ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது பாருங்க, இங்க கீழே ஓவராலா 10%, மேலே ஓவராலா 2.5%. அப்போ மொத்தமா எனக்கு எவ்வளவு வருது, இந்த 10 பிளஸ் 2.5, அப்போ மொத்தமா அவர் பண்ண சேல்ஸ்ல 12.5% ஓகேங்களா? மொத்தமா அவர் பண்ண சேல்ஸ்ல 12.5% எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, அவருக்கு ஓவராலா எவ்வளவு கமிஷன் கிடைச்சிருக்கு, 2875. அந்த 2875 எப்படி கிடைச்சது, இந்த மொத்த சேல்ஸ்ல 10%, அப்புறம் எக்ஸ்ட்ரா பண்ண சேல்ஸ்ல 2.5%. அப்ப இது ரெண்டையும் சேர்க்கும் போது தான், இந்த 10%யும் இந்த 2.5%யும் சேர்க்கும் போது தான் அவருக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சது, அந்த 2875 கிடைச்சது ஓகேங்களா? ஆனா இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்ட்ரா மொத்தமா 12.5 வரணும்னா இந்த எக்ஸ்ட்ரா அவங்க விட்ட இந்த 10,000க்கும் 2.5 நான் சேர்த்தாதான் எனக்கு மொத்தமா என்ன வரும், 12.5 வரும். அப்போ இந்த 10,000ல 2.5% எவ்வளோன்னு பார்க்கணும். 10,000ல 2.5% எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு 250 வரும். அந்த 250 இது கூட ஆட் பண்ணிக்கணும். இந்த மெத்தட்ல பண்ணதே தான் இங்கேயும் பண்றேன் ஓகேங்களா? பட் ஆனா இது ஷார்ட்கட்டா நீங்க திங்க் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிக்கணும் ஓகேவா? எப்படி பண்றேன்னு பாருங்க, இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். மொத்தமா அவர் பண்ண டோட்டல் சேல் இருக்கு இல்லையா, அதுல 10,000 அந்த 10,000 போக எக்ஸ்ட்ரா உள்ள சேல், இது எவ்வளவு அமௌண்ட் எனக்கு தெரியாது. மொத்த 10,000க்கு என்ன கொடுத்தாங்க, 10%. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, 2.5% ஓகேங்களா? ஒருவேளை மொத்த அமௌண்ட்டுக்குமே 2.5% வந்திருக்கணும் அப்படின்னா இந்த 10,000க்கும் அவங்க 2.5% கொடுத்துருக்கணும் ஓகேங்களா? அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு மொத்தத்துக்கும் 10 மொத்தத்துக்கும் 2.5னா பட் ஓவராலா எனக்கு எவ்வளவு வருது, 12.5. அப்போ அவரோட மொத்த சேல்ஸ்ல 12.5%னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, அவர் வாங்கின கமிஷன் பிளஸ் அவங்க கொடுக்காம விட்ட அந்த 10,000க்கான 2.5% அது எவ்வளவு, ஒரு 250. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா அவரோட மொத்த சேல்ஸ்ல 12.5%க்கு அது ஈக்குவலா இருக்கும் ஓகேவா? அப்போ 12.5%ஓட வேல்யூ தான் எவ்வளோ, 2875 பிளஸ் 250னா அவரோட ஓவரால் சேல்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா 100% என்னன்னு கால்குலேட் பண்ணணும் ஓகேவா? ஸோ 12.5% தான் அவருக்கு எவ்வளோ, 2875 பிளஸ் 250. இப்போ அதில் 100% எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா நமக்கு டைரக்டாவே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேவா? ஸோ பாருங்க, இதை ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது, 3125. 3125. இப்போ நம்ம வந்து 12.5%ஓட வேல்யூ தான் எனக்கு 3125னா 100% என்னன்னு பார்க்கறதுக்கு 12.5ல இருந்து 100 வரதுக்கு என்ன பண்ணணும், இன்டூ 8 பண்ணணும். இப்போ இந்த வேல்யூவை இன்டூ 8 பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா என்ன கிடைச்சிட போகுது, அதே 25,000 கிடைச்சிட போகுது ஓகேவா? ஸோ 25,000 ஆன்சர். இது நீங்க வந்து த்ரூ எக்ஸ்பிரஷன் வச்சு பண்றது, இது வந்து டைரக்டா ஷார்ட்கட் வச்சு பண்றது. இனி வரக்கூடிய கொஸ்டினை நான் இந்த மாதிரி ஷார்ட்கட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து குறையும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல பாருங்க, a company gives 5.5% commission to its salesman on total sales and 0.5% bonus on the sales over 10,000 if the salesman earns rupees 1,990. Find the total sales. ஓகே, இது நம்ம ஷார்ட் ட்ரிக்ல போடும்போது, ஷார்ட் ட்ரிக்குன்னு கிடையாது, ஷார்ட் மெத்தட் ஓகேவா? இது ட்ரிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 10,000, அந்த 10,000க்கு மேல அவர் பண்ணக்கூடிய அந்த சேல், அதை எக்ஸ்னு வச்சிருக்கேன் ஓகேவா? இப்போ பாருங்க,
இந்த இடத்துல அவரோட மொத்த சேல் டோட்டல் சேல்ஸுக்கும் சேர்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷனா 5.5% கமிஷனா இந்த இருக்குல்ல இந்த இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணதுக்கு மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷனா 0.5% கமிஷனா ஓகேங்களா அப்போ எனக்கு ஓவராலா 0.5% எக்ஸ்ட்ரா வரணும்னா இந்த 1000க்கும் நான் என்ன பார்க்கணும் 0.5% பார்க்கணும் ஓகேங்களா இப்போ நான் ஓவராலாக 0.5 பார்க்கும்போது கீழே ஒரு 5.5 மேலே ஒரு 0.5 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும் மொத்தமாக 6%. அப்போ 6% எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 6% எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அவர் வாங்கின மொத்த கமிஷன் எவ்வளோ 1990 ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்த இந்த அவர் அந்த 10,000 இருக்கு இல்லையா அந்த 10,000ல அந்த 0.5%. இப்போ 10,000ல 1%னா எவ்வளோ 100 0.5%னா எவ்வளோ 50 அதையும் சேர்த்துக்கணும் லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன பண்ணணும் அதே தான் இப்போ 6%னா எனக்கு எது மிஸ் ஆகுது இந்த 10,000ல 0.5% மிஸ் ஆகும் ஆக்சுவலாக அவங்க கொடுத்த 1990ங்கிறது என்னது இந்த ஓவரால்ல 5.5% பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரால ஒரு 0.5% ஓகேங்களா அப்போ எது எனக்கு ஓவராலா எனக்கு 0.5% வரணும்னா இந்த விட்ட 10,000க்கு 0.5% என்னன்னு பார்த்து அது இது கூட சேர்த்துட்டேன்னா இப்போ எனக்கு மொத்தமாக இது எத்தனை பர்சன்டேஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த 5.5 இந்த 0.5 மொத்தம் எவ்வளோ 6%. ஓகேவா ஸோ அப்போ 6%ஓட வேல்யூ தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 பிளஸ் 50 இது ஆட் பண்ணிக்குவோமா இது ஆட் பண்ண எவ்வளோ வரும் 2040 இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் இப்போ 6%ஓட வேல்யூ தான் 2040னா 1% எவ்வளோன்னு பார்க்கும்போது 3 6 ஆர் 16 அடுத்த 4 6 ஆர் 24 340 வருது இங்கே நான் டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்போ 100% எவ்வளோன்னு பார்க்கும்போது 340 into 100னா ஆன்சர் இஸ் 34,000 ஆப்ஷன் டி ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை பாருங்க கம்பெனி gives 12% commission to his salesman on total sales and 1% bonus on the sales over 15,000 if the salesman deposit 52,350 after deducting his commission from total sales find total sales அப்போ இந்த கொஸ்டின்ல என்ன பண்றது ஓகேங்களா இந்த கொஸ்டின்ல வந்து அவங்க வந்து என்ன கேட்குறாங்க இதுல வந்து வழக்கமா வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து எவ்வளோ கமிஷன் வாங்கினாங்கன்னு சொல்லி தான் இதுல கொடுப்பாங்க ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க கமிஷன் கொடுக்கல கமிஷனை எடுத்துட்டு கமிஷன் போக பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து அவங்க எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதிலே எடுத்துக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா இந்த கொஸ்டின்லேயே பாருங்க இந்த கொஸ்டின்ல பார்க்கும்போது டோட்டல் சேல்ஸ் எவ்வளோக்கு நடந்திருக்கு 25,000க்கு நடந்திருக்கு இதில் அவர் எவ்வளோ வந்து கமிஷன் வாங்கியிருக்கிறாரு 2875 ஓகேங்களா இதில் வந்து சேல்ஸ்மேனோட கமிஷன் எவ்வளோ 2875 இப்போ 25,000 இப்போ வந்து ஒரு கடைக்காரர் வந்து பொருட்களை வந்து சேல்ஸ்மேன் கையில் கொடுத்துட்டாரு இதை நீ வித்து கொடுன்னு சொல்லி கொடுத்தாச்சு ஓகேங்களா பொருட்கள் எல்லாமே யார் கையில் இருக்கு இப்போ சேல்ஸ்மேன் கையில் இருக்கு இப்போ சேல்ஸ்மேன் என்ன பண்ணணும் அதை வித்துட்டு அந்த வித்த காசை வந்து யார் அந்த ஓனரோ அவங்க கிட்ட அதை செட்டில் பண்ணணும் ஓகேங்களா இப்போ சேல்ஸ்மேன் மொத்தமா எவ்வளவு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு 25,000 ரூபாய்க்கு அந்த பொருட்களை வித்திருக்கிறாரு அவர் வித்த இந்த 25,000த்துல தான் அவருக்கான கமிஷன் இருக்கு ஓகேங்களா அவரோட கமிஷன் எவ்வளோ 2875 அப்போ 25,000த்துல 2875 அவரோட கமிஷன் அவர் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத என்ன பண்ணுவாரு அந்த ஓனர் கிட்ட கொடுப்பாரு அப்படிதான் நீங்க கொஸ்டினை வந்து பார்க்கணும் இந்த கொஸ்டின்ல அதே தான் அவருக்கு வந்து அதே மாதிரி தான் கமிஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஆனா இந்த இடத்துல வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைச்சது அப்படிங்கறது இதுல கொடுப்பாங்க ஆனா இதுல அதை கொடுக்கல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் கமிஷனை எடுத்து போக மிச்சம் இருக்க காசை வந்து எவ்வளவு வந்து அந்த ஓனர் கிட்ட டெபாசிட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ சேல்ஸ்மேன் டெபாசிட் ருபீஸ் 52,350 ஆஃப்டர் டிடக்டிங் இஸ் கமிஷன் ஃப்ரம் டோட்டல் சேல்ஸ் ஃபைன் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு கிளியரா சேம் அதே கொஸ்டின் தான் வழக்கமா என்ன கொடுத்துருப்பாங்க சேல்ஸ்மேன் எவ்வளோ கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல சேல்ஸ்மேன் எவ்வளோ கமிஷனை எடுத்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ ஓனர் கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிறத அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாருங்க பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மொத்த சேல்ஸ் ஓகேங்களா ஸோ பிரிச்சுக்கலாம் இதுல வந்து என்னது 15,000 ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து அபவ் 15,000க்கு தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் 15,000 அது போக எக்ஸ்ட்ரா அவர் பண்ண சேல்ஸ் இது எல்லாத்துக்கும் ஓவராலாக பார்க்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது அவருக்கு 12% கிடைக்குது அந்த எக்ஸ்ட்ரா பண்ணுறாருல்ல அதுக்கு மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது 1% கிடைக்குது ஓகேவா அதுக்கு மட்டும் எவ்வளோ கிடைக்குது 1% கிடைக்குது ஓகே ஸோ இப்போ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் ஒருவேளை இந்த இடத்துல வந்து அந்த சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைச்சது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல இப்போ ஓவராலா
1% பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த 15,000ல 1% பார்ப்போம். அப்போ மொத்தம் எவ்வளோ வருது, 12 + 1, அப்போ 13% தான் எவ்வளோன்னா, அந்த சேல்ஸ்மேன் எடுத்தாருல, சேல்ஸ்மேனோட அந்த ஏர்னிங்ஸ், சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணாரு, ப்ளஸ் என்ன பண்ணுவோம், இந்த 15,000ல 1%னா எவ்வளோ, 150 ஆட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். இது வந்து லாஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த மெத்தடு. ஓகேவா, லாஸ்ட் கொஸ்டின்ல நம்ம இப்படி பண்ணியிருப்போம். இப்போ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சேல்ஸ்மேன் கமிஷன் எடுத்துட்டு போக பேலன்ஸ் அந்த ஓனர் கிட்ட கொடுத்த அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, இங்க தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இங்கே அதே தான் என்னன்னு பாருங்க. இங்க வந்து 12 + 1 13 வந்துச்சுல. அப்போ 13% வந்து யாருக்கு போயிருச்சு, சேல்ஸ்மேன் கிட்ட போயிடுச்சு. 13% வந்து யாருக்கு போயிடுச்சு, சேல்ஸ்மேன் கிட்ட போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளவுதான் ஓனர் கிட்ட வரும், இந்த 13 100ல இருந்து மைனஸ் பண்ணிடுங்க, 87%. இந்த 87%ஓட வேல்யூ தான் என்ன அப்படின்னா, ஓனர் எவ்வளவு வாங்கினாரு, 52,350. இதை நீங்க வந்து இந்த இடத்துல தெளிவா கவனிச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருவேளை நீங்க வந்து சேல்ஸ்மேன் அந்த சேல்ஸ் பண்ணவர் ஏர்ன் பண்ணதுல நீங்க போடும்போது இந்த 150 என்ன பண்ணுவீங்க, அவரோட ஏர்னிங்ஸ்ல ஆட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அவரோட ஏர்னிங்ஸ்ல ஆட் பண்ணுவீங்க. இப்போ நீங்க வந்து ஓனர் கிட்ட டெபாசிட் பண்ற அமௌண்ட் அதுல பேலன்ஸ் இருக்கக்கூடியது பாக்குறதுனால இந்த 52,350ல இருந்து அந்த 150 என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து லாஸ்ட் கொஸ்டின்கான ஃபார்மெட். அவரோட ஏர்னிங்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த 150 இதுல சேர்ப்போம். ஆனா இதுல என்ன கொடுக்குறாங்க, டெபாசிட் பண்ணது ஏர்னிங் போக மிச்சம் டெபாசிட் பண்ண அமௌண்ட் கொடுத்ததுனால இந்த 150 இங்க என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். கான்செப்ட் தெளிவா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஏன்னா இந்த அமௌண்ட் அவரோட அமௌண்ட்ல ஆட் ஆகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய அமௌண்ட்ல இது என்ன ஆகணும், சப்ராக்ட் ஆகணும். அதனால தெளிவா கவனிச்சுக்கணும். சேல்ஸ்மேன் ஏர்ன் பண்றது கொடுத்தா ஆட் பண்ணணும், ஒருவேளை டெபாசிட் பண்றது கொடுத்தா இங்க என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி பாருங்க, ஏர்ன் பண்றது கேட்டா இங்க 12 + 1 13%ஓட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன அர்த்தம், 13% அவர் எடுத்துட்டாரு. பேலன்ஸ் எவ்வளவுதான் டெபாசிட் பண்ண போறாரு, பேலன்ஸ் கூட 87% தான் டெபாசிட் பண்ண போறாரு. ஓகேவா, ஸோ இப்போ 87%ஓட வேல்யூ தான் என்னது, இந்த 52,200. ஓகேவா, 350ல 150 போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 200 இருக்கும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, ஸோ கேன்சல் பண்ணும்போது 87 டைரக்டாக 87ஆலே கேன்சல் பண்ணும் 6 டைம்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ 1%ஓட வேல்யூ எவ்வளோ, 600. நமக்கு டோட்டல் சேல்ஸ் கேட்டதுனால 100% எவ்வளோன்னு போட்டால் நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்குது, 60,000 கிடைக்குது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது கிளியராக கவனிச்சுக்கணும், எப்போ ஆட் பண்ணணும் எப்போ மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மலாக அந்த ப்ராப்பர் மெத்தடில் இதை போடலாம். பட் ஆனால் இந்த ஷார்ட்கட் போடும்போது நமக்கு இன்னும் சிம்பிளாகவே ஆன்சர் கிடைக்கும். கொஸ்டின் தெளிவாக புரியலைன்னா இன்னொரு மறுபடி பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொல்ல வரங்கிறது புரியும். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன டிஃபரன்ஸுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா, த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பாருங்க, a marketing agent earns a commission of 2% on first 2 lakh, 1.5% on the next. இது வந்து 20 lakhsன்னு இருக்கு, அதுவும் 2 lakhs. ஓகேவா, marketing agent earned the commission of 2% on the first 2 lakhs, 1.5% on the next 2 lakh, and 1% on the remaining amount of sales made in the month. If the sales achieved by the agent for the month of April 2018 are rupees 5,68,000, the commission earned. அப்போ ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல டோட்டல் சேல்ஸ் எவ்வளோக்கு நடந்திருக்குன்னா 5,98,000க்கு மொத்த சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 5,98,000 மூணா பிரிக்கலாம். அதில் வந்து மொதல் 2 லட்சத்துக்கு மொதல் 2 லட்சத்துக்கு எவ்வளோ கமிஷனா, 2% கமிஷன். ஓகேவா, அடுத்த 2 லட்சத்துக்கு 1.5% கமிஷன். இது போக பேலன்ஸ் இருக்கிற எல்லா அமௌண்ட்டுக்குமே நம்ம பாருங்க, மொத்தம் 5,98,000த்துல 2 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் போயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 1,98,000 இருக்கும். இதுக்கு எவ்வளோ கமிஷனா, 1% கமிஷனா.
அப்போ மொத்தமாக என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த கமிஷன் ஏர்ன்டு மொத்தமாக எவ்வளோ கமிஷன் ஏர்ன் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க 2 லேக்ல 2% எவ்வளோ வரும், 4000 வருமா? அதே மாதிரி 2 லேக்ல 1.5%னா இந்த 00க்கு 00 கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த 0வை கேன்சல் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் போயிடும். அப்போ எவ்வளோ வரும், 3000 வரும். ஓகேவா? ஸோ 2 லேக்ல 1.5%னா 3000. அடுத்து 1,98,000ல 1%னா 1980. இப்போ நமக்கு என்ன வேணும், டோட்டலாக மொத்தமாக அவரோட கமிஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 4 3 7, அப்போ 8,980. கொஷினுக்கான ஆன்சர் வந்து 8,980. கிளியரா? ஓ சாரி, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இது வந்து 5,98,000 கிடையாது, 5,68,000. ஓகேவா? 5,68,000. அப்போ இந்த இடத்துல 1,68,000 வரும். அப்போ இதில் 1680 வரும். ஆட் பண்ணால் 8680. ஸோ கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இது சிம்பிளான கொஷின் தான். மொத்த சேல்ஸ் கொடுத்துட்டு அதை பிரேக் பண்ணி கமிஷன் வாங்குறாங்க. இதை அவ்வளோத்தையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட். இதில் பாருங்க, 2 salesmen, Kavita and Kalyani, are allowed 12% and 15% commission respectively on the total sales made by them. Kavita gets 3% and Kalyani gets 5% extra bonus on the sales over 20,000. If the difference in the total earnings of both Kavita and Kalyani is 7,600, then Kavita's total earning. ஓகே, இப்போ இந்த இடத்துல 2 சேல்ஸ்மேன் இருக்கிறாங்க. இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணோம்னா, 2 சேல்ஸ்மேன் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு கமிஷன் எப்படி கிடைக்குதுன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இதில் தனித்தனியாக இவங்க கவிதா எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க, கல்யாணி எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்கிறத பிரிக்கக்கூடாது. கவிதா கல்யாணி 2 பேரும் மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மொத்தத்தில் 12% கவிதாக்கு கமிஷனு, அந்த மொத்தத்தில் 15% கல்யாணிக்கு கமிஷன். ஓகேங்களா? ஆன் த டோட்டல் சேல்ஸ் மேட் பை தம். Kavita gets 3% and Kalyani gets 5% extra bonus on the sales over 20,000. அதே மாதிரி 20,000க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு கவிதாக்கு 3%, கல்யாணிக்கு 5% போய் சேருது. ஓகேங்களா? ஒருவேளை கவிதாவை விட கல்யாணி கொஞ்சம் சீனியராக இருக்கலாம், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கமிஷன் கிடைக்குது. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். மற்றபடி சேல்ஸ்ன்னு பார்க்கும்போது 2 பேரோட சேல்ஸையும் பிரிக்கக்கூடாது. 2 பேரோட கம்பைன் சேல்ஸில் தான் இந்த கமிஷன் போகுது. ஓகேங்களா? இஃப் த டோட்டல் The difference in total earnings of both Kavita and Kalyani is 7,600. Then கவிதாவோட total earning எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் கவிதா. சரியா? கவிதாக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. கவிதாக்கு எப்படி கிடைக்குதுன்னா, டோட்டல் இது இங்க இருக்கிறது வந்து யாரு என்னதுன்னா, டோட்டல் சேல் ஆஃப் கவிதா அண்ட் கல்யாணி அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ கவிதாக்கு பார்க்கும்போது இதை ஃபர்ஸ்ட் ஒரு 20Kன்னு வச்சுக்கிறேன், 20,000. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வேணாம் 100Xன்னு வச்சுப்போம். ஓகேவா? இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை 100X. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ப்ளஸ் ஒரு 100X. இதுதான் டோட்டல் சேல்ஸ். இதே கல்யாணிக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். கல்யாணிக்கு இது அப்படியே தான் எடுக்கணும், இது மாற போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து இவங்க 2 பேரோட மொத்த சேல்ஸை தான் இங்கே நான் பிரிச்சு எழுதியிருக்கிறேன். இங்கே 20K ப்ளஸ் 100X. ஓகேங்களா? இங்கே எழுதியிருக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா இது வந்து இங்கே எழுதியிருக்கிறதும் கவிதா அண்ட் கல்யாணியோட மொத்த சேல்ஸ் தான். ஏன்னா 2 பேருக்குமே அதுல இருந்தா கமிஷன் கிடைக்குது. ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கவிதாக்கு எப்படி கிடைக்குது, இந்த மொத்தத்தில் 12%, அதுக்கப்புறம் இந்த 20,000க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் 3%, கல்யாணிக்கு இந்த மொத்தத்தில் 15%, இந்த 20,000க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு 5%. அப்போ இவங்க 2 பேரும் வாங்கின கமிஷனோட டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இந்த 7,600. அப்போ பாருங்க, இந்த டிஃபரன்ஸ்னா எப்படி கொண்டு வரணும்னா, ஃபர்ஸ்ட் கவிதா எவ்வளோ கமிஷன் வாங்கியிருப்பாங்கன்னு பார்ப்போம். பாருங்க, 20,000 பிளஸ் இந்த 100X, 20,000 பிளஸ் இந்த 100X, இதுல 12%. கல்யாணி வந்து 20,000 பிளஸ் 100X, அதுல எவ்வளோ 15%. அப்போ பார்க்கும்போது ஓவராலா மொத்த சேல்ஸ்ல இவங்க 12%, இவங்க 15%. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு, 3% இருக்கு. அப்போ 20,000 பிளஸ் 100X, இதுதான் டோட்டல் சேல். இதுல இவங்க 2 பேரும் வாங்கின கமிஷனோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இங்க 12%, இங்க 15%. அப்போ எவ்வளோ வரும்,
3%. ஓகேவா? இது பிளஸ் அடுத்து இங்க பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 100xக்கு இவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 3%. இவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 5%. அப்ப இந்த 100xல மட்டும் இவங்க ரெண்டு பேரோட கமிஷன் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 3%, 5%னா டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2%. ஓகேவா? ஸோ அப்ப இந்த 100xல ஒரு 2%. இதுதான் அவங்க ரெண்டு பேரோட கமிஷனுக்குமான டிஃபரன்ஸ். அதை தான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 7600ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 3% உள்ள நான் மல்டிப்ளை பண்ணும்போது 20,000ல 3%ன்னு பார்க்கும்போது எவ்வளோ கிடைக்கும்? 600 கிடைக்கும். அடுத்த 100xல 3%னா 3x. ஓகேவா? ப்ளஸ் அடுத்த 100xல 2%னா 2x ஈக்குவல் டு எவ்வளோ? 7600. இதை சால்வ் பண்ணும்போது 3x ப்ளஸ் 2x எவ்வளோ வரும்? 5x. இங்கே 600. ஆமாம், 600. இப்போ 600 நீங்கள் நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எவ்வளோ வருது? 7000. 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1400. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? 1400 கிடைச்சிருச்சு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? கொஸ்டின் கவிதாவோட டோட்டல் ஏர்னிங் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கவிதாவோட ஏர்னிங்கை மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். கவிதாவோட ஏர்னிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 100xஆ, அப்போ இந்த 100xனா இந்த இடத்துல 20,000க்கு அப்புறம் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்போ 1400 இன்டூ 100 நான் போடும்போது எனக்கு எவ்வளோ வரும்? 1,40,000. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க? 1,40,000 சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிளியரா புரிஞ்சுதா? அப்போ இங்க பாருங்க, கவிதாவோட ஏர்னிங். கவிதாவோட ஏர்னிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போறேன்னா, இப்போ கவிதா அவங்களுக்கு வந்து கமிஷன் எதில் கிடைக்குதுன்னு பாருங்க. ஒரு 20,000, அடுத்தது 1,00,000 ஒரு 40,000. அப்போ மொத்தமாக எவ்வளோ? 1,60,000. இப்போ டோட்டல் சேல்ஸ்ன்னு பார்க்கும்போது எவ்வளோ வருது? 1,60,000 வருது. இந்த 1,60,000ல உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 12%. 1,60,000ல 12%. ப்ளஸ் அந்த எக்ஸ்ட்ரா பண்ண 1,40,000 இருக்குல்ல, அந்த 1,40,000ல உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரப்போகுதுன்னா 3% வரப்போகுது. இது அப்படியே நம்ம சால்வ் பண்ணி போட வேண்டியதான். இது எவ்வளோ வரும்? இதில் 12%ன்னு பார்க்கும்போது 192,000 ப்ளஸ் இதில் 3%னா 4,200. ஓகேவா? ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 23,400. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின்லாம் இல்லை, சிம்பிளான கொஸ்டின். நான் புரியணுங்கிறதுக்காக பெருசாக எழுதி வச்சிருக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து ஐகார் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ கொஸ்டின் வந்து கொஞ்சம் லென்த்தியஸ்ட் கொஸ்டின் தான், ஆனால் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? எனக்கு டோட்டலாக மொத்தமாக ரெண்டு பேரோட டோட்டல் சேல்ஸ் கேட்டாங்கன்னா நான் ஆன்சர் என்ன போடணும்? மொத்தமாக எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க? 1,60,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கவிதாவோட ஏர்னிங்ஸ் மட்டும் கேட்டதுனால என்ன பண்ணியிருக்காங்க? மொத்தம் 1,60,000ல 12%, அடுத்து எக்ஸ்ட்ரா பண்ண அந்த 1,40,000க்கு 3%. ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்குதுன்னா 23,400. இதே மாதிரி கல்யாணிக்கு கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க, கீதா பைஸ் அன் அபார்ட்மெண்ட் அண்ட் பேஸ் இஎம்ஐ ஃபார் த சேம். His monthly income is rupees 80,000. She spends 15% on her children's education, 40% on household core, sends 10% to GPF and saves 15% in savings bank account and pays the remaining amount as EMI. What amount does she pay as EMI? ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்னா, அவங்களோட மொத்த இன்கம் இருக்கு இல்லையா, டோட்டல் இன்கம் 100%ன்னு வச்சுப்போம். டோட்டல் இன்கம் 100%ன்னு வச்சுப்போம். இது எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். She spends 15% on education. ஓகேங்களா? ஸோ 15% வந்து சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது 40% வந்து ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்ஸ், ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ்க்காக 40% செலவு பண்ணுறாங்க. அடுத்தது 10% வந்து எதுக்காக? ஜிபிஎஃப்காக பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 15% வந்து சேவிங்ஸ் பேங்க்ல கொண்டு போட்டுறாங்க, சேவிங்ஸ்க்கு போட்டுறாங்க. ஓகேங்களா? அடுத்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரிமைனிங் அமௌண்ட் தான் எதுக்குன்னா இஎம்ஐ கட்டுறாங்க. அப்போ பாருங்க, ஓவரால் 100%ல எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இங்கே ஒரு 15, 40, இது ஒரு 50 ஆச்சு. 15 + 15 30. அப்போ ஓவராலாக இது மொத்தமும் சேர்ந்தே உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துருச்சு? 80% வந்துருச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய
20% தான் எதுக்கு போகுது? இஎம்ஐக்கு போகுது. அவங்க என்ன கேட்குறான்? அப்போ இஎம்ஐயா எவ்வளோ கட்டுவாங்கன்னு சொல்லி கேட்குறான். அவங்களோட மொத்த இன்கம் எவ்வளோ? 80,000. அப்போ ஓவராலா 80,000ல எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இஎம்ஐ கட்டுறாங்க? ஜஸ்ட் 20% தான் இஎம்ஐ கட்டுறாங்க. அப்போ இதில் 20% எவ்வளோன்னு பார்க்கும்போது எவ்வளோ கிடைக்குது? சாரி 20% எவ்வளோன்னு பார்க்கும்போது 16,000. ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 16,000. சிம்பிளான கொஸ்டின் தான். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் டயர் 2ல கேட்ட கொஸ்டின் லாஸ்ட் இயர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. ஆனால் இதே மாதிரி இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். இது வந்து டேரெக்டாகவே பர்சன்டேஜ் அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்படியே ஓவராலாக போட்டுட்டு மிச்சம் என்ன இருக்குதோ அதை அப்படியே போட்டுற வேண்டியதான். கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன். எ மேன் ஸ்பெண்ட் 30% ஆஃப் இஸ் மந்த்லி இன்கம் ஆன் ரெண்ட். ஹி ஸ்பெண்ட் 15% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட். இந்த ரிமைனிங்கிற வார்த்தை வந்ததுன்னா வேற மாதிரி பண்ணணும். ரிமைனிங் அமௌண்ட் ஆன் ஃபுட். 35% ஆஃப் த அமௌண்ட் நவ் லெஃப்ட். இந்த நவ் லெஃப்ட்னாலும் இதுக்கும் ரிமைனிங் தான் அர்த்தம். ஓகேங்களா? வாஸ் யூஸ் ஃபார் ஆல் அதர் எக்ஸ்பென்சஸ். இஃப் ருபீஸ் 1,62,435 வாஸ் லெஃப்ட் வித் ஹிம் தென் இஸ் மந்த்லி இன்கம் வாஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டின் எப்படி பார்க்கணும்னா, ஒருத்தர் வந்து அவரோட மொத்த இன்கம்ல 30% வந்து என்ன பண்றாரு? ரெண்ட்டுக்காக செலவு பண்ணிடுறாரு. அப்போ 30% செலவு பண்ணி போக மிச்சம் இருக்கிற காசுல 15% ஃபுட்டுக்காக. அப்போ ஃபுட்டுக்கு செலவு பண்ணி போக மிச்சம் இருக்கிற காசுல 35% எதுக்கு? ஆல் அதர் எக்ஸ்பென்சஸ். இப்போ இது எல்லாம் செலவு பண்ணி போக இப்போ அவர் கையில எவ்வளோ இருக்கான்? 1,62,435 இருக்கான். அப்போ அவரோட மந்த்லி இன்கம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட் கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி ரிமைனிங்கிற வார்த்தை இருக்காது. அப்படியே நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ணணும்? சீரிஸ் மெத்தடில் தான் போட்டாகணும். அப்படி போடுறதா நமக்கு சிம்பிளா வரும். எப்படி போடுறேன்னு பாருங்க. இனிஷியலா அவரோட இன்கம் என்னன்னு தெரியாது. அது என்னன்னு வச்சுக்கணும்? எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் 30% எதுக்கு செலவு பண்றாரு? ரெண்ட்டுக்காக போயிடுச்சா? இப்போ 30% ரெண்ட்னா 30 லெஸ் பண்ணிடுங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோதான் கையில இருக்கு இப்போ? 70%. ஓகேங்களா? இதுல 15% வந்து ஃபுட்டுக்கு. அப்போ 15 தூக்கிட்டீங்கன்னா 85/100. அதே மாதிரி இங்க எழுதும்போது ஒன்று தெளிவாக கவனிச்சுக்கணும். இங்க 70 போட்டாச்சு. மறுபடியும் 15% குறையுதுன்னு சொல்லிட்டு 70ல இருந்து 15 குறைச்சு வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? எப்போ நீங்க குறைச்சாலும் 100ல இருந்து தான் குறைக்கணும். அடுத்து பாருங்க. இப்போ இந்த காசுல 35% வந்து ஆல் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்றாரு. அப்போ 100ல 35 போச்சுதுன்னா எவ்வளோ? 65/100. இது எல்லாம் செலவு பண்ணி போக இப்போ அவர் கையில இருக்கிற காசு தான் எவ்வளோ? 1,62,435. கிளியரா புரிஞ்சுதா? இந்த ரிமைனிங் வர்றதுனால இது சீரிஸ் மெத்தடில் போட்டிருக்கிறேன். ரிமைனிங் கொடுக்காம இப்போ 30% வந்து ரெண்ட்டுக்கு, 15% வந்து ஃபுட்டுக்கு, 35% வந்து ஆல் அதர் எக்ஸ்பென்ஸ்னா இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பண்ண மாதிரியே நம்ம எழுதிக்கலாம். ரிமைனிங்னு வரும்போது இந்த மாதிரி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் 30% லெஸ் பண்ணிட்டேன், அடுத்து 15% லெஸ் பண்ணிட்டேன், அடுத்து 35% லெஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணி போக இப்போ அவர் கையில் எவ்வளோ இருக்கு? 1,62,435 இருக்கு. அப்படின்னா அவரோட மந்த்லி இன்கம் என்ன? அதை தான் நான் என்னென்னு எடுத்தேன்? எக்ஸ்ன்னு எடுத்தேன். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சரி, சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது 7 டேபிளில் கேன்சல் பண்ணும். 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 2 7s are 14, 3 7s are 21, 2 7s are 14, 0 5. ஓகேவா? அடுத்தது இங்கே 5 டேபிளில் பண்ணலாம். இப்போ 13 வருமா? 4 5s are 20, 6 5s are 30, 4 5s are 20, 1. அடுத்த நெக்ஸ்ட்டு இங்கேயும் 5 டேபிளில் பண்ணும். இது 5 டேபிளில் பண்ணால் 1 7, இங்கே என்ன வரும்? 2. அடுத்து 13 17 இருக்கு. ஸோ அப்படியே தான் கேன்சல் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. 13 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இதுக்குள்ளே 13 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 13s are 39. 39 பேலன்ஸ் 7, அப்போ 74. 74க்குள்ளே 13 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தா 74க்குள்ளே 13 வந்து 5னா 65. ஆமாம், 5 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 9, அப்புறம் 7 டைம்ஸ். ஓகே, அடுத்து டேரெக்டாக 17 கேன்சல் பண்ணலாம். இப்போ 2 17s are 34, பேலன்ஸ் 1, அப்போ 1 17s are 17. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிற 2 இங்கே மல்டிப்ளை பண்ணனா எனக்கு எவ்வளோ வந்துடும்? 42. அப்புறம் இங்கே 2 100 இருக்குது. மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 4 0வை சேர்த்துக்க வேண்டியதான். அப்போ ஃபைனலாக பார்க்கும்போது எவ்வளோ கிடைக்குது? 4,20,000. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 4,20,000. நெக்ஸ்ட்
ஓகே. இந்த மாடல் கொஸ்டின் பாருங்க. இது வந்து கொஞ்சம் முக்கியமான மாடல் தான். சரியா? இது வந்து கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னு பாருங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட் கன்டெயின் 60% வாட்டர் அண்ட் ட்ரை ஃப்ரூட் கன்டெயின் 20% வாட்டர். ஹவ் மச் ட்ரை ஃப்ரூட் கேன் பி ஆப்டைன் ஃப்ரம் 100 kg ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட். இப்போ 2 விதமா ஃப்ரூட் இருக்கு. ஃப்ரெஷ் ஃப்ரூட் அடுத்து வந்து ட்ரை ஃப்ரூட். ஓகேங்களா? ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல வந்து வாட்டர் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ட்ரை ஃப்ரூட்ல வந்து வாட்டர் லெவல் வந்து கம்மியா இருக்கு. அப்போ ஒரு ஃப்ரூட்ன்னு எடுத்துட்டோம்னா, நார்மலா எந்த ஃப்ரூட் எடுத்தாலும் அதுல வாட்டர் வாட்டர் வந்து ஒரு ஒரு சம் அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேங்களா? அதே மாரி அந்த வாட்டர் போக பேலன்ஸ் வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணும்னா பல்ப். பல்ப்னா மேங்கோக்கு மேங்கோ பல்ப், கிரேப்ஸ்க்கு கிரேப் பல்ப், ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு பல்ப்ன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி இல்லாம அந்த பல்ப் இருக்கு இல்லையா? அதுவும் அந்த ஃப்ரூட்டுக்குள்ள இருக்கும். அப்போ இந்த மாரி கொஸ்டின் வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கணும்னா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எழுத வேண்டியது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் சொல்லியிருக்கிறாங்களா? இது வந்து ஃப்ரெஷ் இந்த பக்கம் ட்ரை எழுதுறேன். ஓகேவா? ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல வந்து வாட்டர் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கான்? 60% இருக்கு. அப்போ பல்ப் எவ்வளோ இருக்கும்? பேலன்ஸ் 40% இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ல வாட்டர் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு? 20% இருக்கு. அப்போ அதுல பல்ப் எவ்வளோ இருக்கும்? 80% இருக்கும். ஓகேவா? இப்போ ஹவு மச் ட்ரை ஃப்ரூட் கேன் பி ஆப்டைன்டு ஃப்ரம் 100 kg ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட். இப்போ என்கிட்ட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல இருந்து தான் ட்ரை ஃப்ரூட்டை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஃப்ரெஷ் ஃப்ரூட் என்னது காய வச்சு அதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வத்த வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆயிடும்? அது ட்ரை ஃப்ரூட்டா மாறிடும். அந்த ட்ரைடு கிரேப்ஸ் பார்த்துருப்போம்ல. ட்ரைடு கிரேப்ஸ் வந்து கடையில் வாங்கினோம்னு நமக்கு தெரியும். திராட்சை பழத்தை தண்ணியெல்லாம் உறிஞ்சு அப்படியே சுருங்கி போயிருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை எடுத்தாச்சு. தண்ணியோட லெவலை குறைச்சிட்டு வெறும் பல்ப்பை மட்டும் நாங்கள் வச்சிருக்கேன். அதை தான் நான் என்னது ட்ரை ஃப்ரூட். அப்போ ட்ரை ஃப்ரூட்டுங்கிறது எதுல இருந்து தான் ஃபார்ம் ஆகும்? ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். அப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய தண்ணியோட லெவலை குறைச்சோம்னா அது என்னவா மாறிடுது? ட்ரை ஃப்ரூட்டா மாறிடுது. இதுல ஒரு விஷயத்தை தெளிவா நீங்க பார்க்கணும். எவ்வளவுதான் நான் ஃப்ரெஷ் ஃப்ரூட் எடுத்து ட்ரை ஃப்ரூட்டா ஃபார்ம் பண்ணாலும் அதுல இருக்கக்கூடிய வாட்டர் லெவலை தான் என்னால குறைக்க முடியும். மற்றபடி அதுல இருக்கக்கூடிய பல்ப்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்க எவ்வளவு ஃப்ரெஷ் ஃப்ரூட் வச்சிருக்கீங்களோ அது அவ்வளோத்தையும் நீங்க ட்ரை ஃப்ரூட்டா மாத்தினாலும் இதுல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை தான் குறைச்சிருப்பீங்களே தவிர அதுல இருக்கக்கூடிய பல்ப்பை எந்த சேஞ்சுமே பண்ணிருக்க மாட்டோம். ஸோ பல்ப்பு இதுல அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ பல்ப் வந்து இதுல மாற போறது இல்லை. இதுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகேவா? இப்போ என்கிட்ட வந்து ஒரு 100 கிலோ ஃப்ரெஷ் ஃப்ரூட் இருக்கு. அதுல இருந்து என்னால ட்ரை ஃப்ரூட் எத்தனை கிலோ கொண்டு வர முடியும்? கண்டிப்பா கம்மியா தான் வரும். ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை நீங்க ட்ரை ஃப்ரூட்டா மாத்தும்போது அதோட வெயிட் என்னதான் ஆகும்? குறைய தான் செய்யும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய வாட்டர் ஃபுல்லா நீங்க என்ன பண்றீங்க? உறிஞ்சு எடுத்துடுறீங்க. அப்ப அதோட வெயிட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா குறையும். கிளியரா? அப்ப பாருங்க. இது 2யும் நான் சால்வ் பண்றதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே அந்த துருப்புச்சீட்டு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இது ரெண்டுலையுமே எது சேமா இருக்க போகுது? அந்த பல்போட குவான்டிட்டி வந்து சேமா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த பல்போட குவான்டிட்டி வந்து சேமா இருக்க போகுது. சரி ஓகே. அப்ப நான் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட எவ்வளவு கேஜி ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட் இருக்கு? 100 கேஜி இருக்கு. அப்ப என்கிட்ட 100 கேஜி ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட் இருக்கு. அப்ப அதுல பல்ப் எவ்வளவு இருந்திருக்கும்? 40% இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப அதை நான் ட்ரை ஃப்ரூட்டா மாத்துறேன்னா அது எத்தனை கிலோவா மாறும்னு எனக்கு சொல்லிட்டு தெரியாது. அப்போ எனக்கு இதை மாத்தும் போது என்ன வருது? எக்ஸ் கேஜி ஆஃப் ட்ரை ஃப்ரூட் கிடைக்குது. அப்ப அதுல இருக்கக்கூடிய பல்போட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும்? 80%. அப்ப எக்ஸ்ல 80%. இது ரெண்டும் என்னவா தான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இந்த 100 into 40/100ங்கிறது என்னது? ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய பல்போட குவான்டிட்டி. எக்ஸ் இன்ட்டு 80/100ங்கிறது என்னது? ட்ரை ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய பல்போட குவான்டிட்டி. அப்ப இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை தான் நான் ட்ரை ஃப்ரூட்டா மாத்துறேங்கிறப்போ இது ரெண்டுலயே இருக்கக்கூடிய பல்ப் எனக்கு என்னவா தான் இருக்கணும்? ஈக்குவலா தான் இருக்கணும். அப்ப எனக்கு இங்க எக்ஸுக்கு பதிலா எத்தனை இருந்ததுன்னா இது ரெண்டு ஈக்குவலா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு டைரக்டா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணும்போது எப்படி பண்றேன்னு பாருங்க. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிடும். இந்த 40ஆல இங்க கேன்சல் பண்ணா 2, இந்த 2ஆல இங்க கேன்சல் பண்ணா 50. ஃபைனலா ஆன்சர் என்ன கிடைக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 50 கேஜி. அப்ப எனக்கு 100 கேஜி ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல இருந்து ட்ரை ஃப்ரூட் எவ்வளவு கொண்டு வரலாம்? 50 கேஜி கொண்டு வரலாம். கிளியரா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு கொஸ்டின். இங்க பாருங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல வாட்டர் எவ்வளவு இருக்கு? வாட்டர் வந்து 50% இருக்கு. அப்போ பல்ப் எவ்வளவு இருக்கும்? சேம் 50% தான் இருக்கும். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ல வாட்டர் வந்து 10% தான். பல்ப் எவ்வளவு இருக்கும்? 90% இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன? 180 கேஜி ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட். அப்போ அதே லாஸ்ட் கொஸ்டினே மாதிரி தான். 180 கேஜியில் பல்ப் பர்சன்டேஜ் எவ்வளோ? 50. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எக்ஸ் பர்சன்டேஜில் இங்கே பல்ப் எவ்வளோ? 90/100க்கு ஈக்குவலாக இருக்கும்.
இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். 90ஆல் இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே 2. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 100. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 100. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 100 kg எனக்கு ட்ரை ஃப்ரூட் கிடைக்கும். ஓகேவா? கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட். இதில் பாருங்க, மோகன் saves 14% of his salary while Sohan saves 22%. If both get the same salary and Sohan saves rupees 1540, what is the savings of Mohan? ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, மோகனோட சேலரியும் சரி, சோகனோட சேலரியும் சரி, சேம் தான். ரெண்டு பேரோட சேலரி என்னதான்? சேம் தான். அப்போ ரெண்டு பேரும் ஒரே சேலரி தான் வாங்குறாங்க. இதுல வந்து மோகன் எவ்வளோ சேவ் பண்றாராம்? 14% சேவ் பண்றாரு. அதே சேலரியில வந்து சோகன் எவ்வளோ சேவ் பண்றாரு? 22% சேவ் பண்றாரு. ஓகேங்களா? இஃப் இதில் என்ன கொடுத்துட்டாங்க? சோகனோட சேவிங்ஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோ? 1540. அப்போ சோகன் எவ்வளோ பர்சன்டேஜ்? அப்போ 22%ஓட வேல்யூ தான் எவ்வளோ? 1540. அப்படின்னா மோகனோட சேவிங்ஸ் அப்போ நான் என்ன பார்க்கணும்? 14% எவ்வளோன்னு பார்க்கணும். 22% தான் 1540னா 14% எவ்வளோ? ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ இது வந்து 11 டேபிள்னா அப்போ 2னா 140. அடுத்த 2 டேபிள்னா இப்போ 1% தான் 17னா 14% எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு 70 into 14. அவ்வளோதான், இதான் ஆன்சர். எவ்வளோ வரும்? 7 4 28. ஸோ 98 980. சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். கிளியரா? சரி, ஓகே. ஸோ ஓகே, இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். இனி வரக்கூடிய செஷனில் இதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் இதில் பார்த்த கொஸ்டின் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.